ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் தியானிக்க இருக்கிற பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் அப்பா நீங்கள் பேச போவதற்காக நன்றி. என்னை மறைத்து ஆண்டவரை நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் அப்பா எங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரை. அப்பா இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் எதிலெல்லாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, மனம் திரும்ப வேண்டுமோ கர்த்தர் எங்களை கண்டித்து நீங்கள் உணர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷலோம். இந்த நாளிலும் கூட நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு 5வது அதிகாரம். இதில் ரொம்பவே ஃபேமஸான இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5, 6, 7வது அதிகாரம் வரைக்கும் ஏசு கிறிஸ்துவின் சொற்பொழிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேசின வார்த்தைகளை நம்ம ஒன்றொன்றாக தியானிக்க போகிறோம். இதில் மொத்தம் 48 வசனங்கள் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 18 த கேரக்டர் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தின் பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய குணங்கள் என்னென்னவென்பதை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். 13லிருந்து 16 வரைக்கும் ஐடென்டிட்டி இன் கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோகத்தின் அடையாளங்கள் நம்மிடத்தில் என்னென்ன நம்ம காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 18லிருந்து 48 வரைக்கும் கிரைஸ்ட் ஃபுல்ஃபில்ஸ் த லா. கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்து நாம் பேச போகிறேன். இந்த மொத்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். ஹல்லேலூயா. இது ரொம்பவே ஃபேமஸான சாப்டர். அது மாத்திரமல்ல, அநேக தடவை நம்ம ஊழியக்காரர்கள்லாம் இந்த மலை பிரசங்கத்தை குறித்து பேசியிருப்பதை நம்ம கேட்டிருப்போம். இந்த நாளில் எனக்கு பேசுவதற்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு கொடுத்த வெளிப்பாடை வைத்து நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, பியூட்டிடியூட்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆன் மவுண்ட். பியூட்டிடியூட்ஸ்னு நம்ம பார்க்கும்போது அதோடைய தமிழாக்கம் அருட்கொடைகள். அருட்கொடைகள்னால் என்ன? அதாவது பிளெஸ்ஸிங்ஸான நற்கொடைகள் போல ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் பேச போகிறார். அதாவது பாக்கியவான்கள். பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்கிறத விட இதெல்லாம் கடைப்பிடித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, பாக்கியவதிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஆண்டவர் ஏன் மலையின் மீது போய் அவர் இந்த பிரசங்கத்தை அவர் செய்ய வேண்டும் என்பதை கூட நமக்கு அநேக சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இங்கு இந்த முதல் வசனம் போடப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அதாவது நம்ம பார்த்தோம், மத்தேயு ஒரு வரி வசூலிக்கிற ஒரு டேக்ஸ் கலெக்டர். அப்போது அவருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் ஷார்ட் ஹேண்ட்லேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவார். ஆனால் அப்படிப்பட்டவரே இங்கே திரளான ஜனங்கள்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அத்தனை பேர் ஆண்டவருடைய ஃபாலோவர்ஸாக இருந்தாங்களா. அதாவது டிசைபிள்ஸ் வேற, இவங்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நபர்கள். அப்போது ஆண்டவர் இவங்களை டெஸ்ட் பண்ணும்படிக்கு கூட பார்த்திங்கன்னா இவர் மலை மீது ஏறி போய் பிரசங்கிக்கும் போது என்னை எத்தனை பேர் பின்பற்றுறாங்க, உண்மையாக என்னை பின்பற்றுகிறவர்கள் யார்? மலை ஏறுகிறதுனா சும்மா கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். சாதாரணமான ஒரு இடத்துல ஒரு ஓப்பன் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா அங்கே அநேக ஜனங்கள் வருவாங்க. ஆனால் மலை மீது ஒரு பிரசங்கம், ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா அங்கே போகிறது ரொம்பவே கடினமான ஒரு பாதை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாய் அமையும். ஆனாலும் கூட இங்கே அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் கண்டு மலையின் மேல் ஏறினார்களாம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அவருடைய பிரசங்கத்தை, முதல் பிரசங்கத்தை அவர் மலையில் அவர் துவங்குகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிக்கலாம்.
முதல் 2 வசனங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்களும் அவரிடத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது 2வது வசனம் போடப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்கம், அவர் வாயை திறந்து அவர் இப்பொழுது உபதேசிக்க போகிறார். என்ன அவர் உபதேசிக்க போகிறார்? நம்ம மத்தேயு 4:17 வசனத்துல நம்ம பார்த்தோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய காஸ்பலே, சுவிசேஷமே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு சுவிசேஷம் தான். நம்மளுடைய ஊழியக்கார் சொல்லியிருந்தாங்க, ஆண்டவருடைய பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆண்டவருடைய, அதாவது பரலோகத்தின் ராஜ்யத்தை நம்ம விஸ்தாரப்படுத்த முடியுமா? ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகுது. ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய பாத சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் எப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் அவர் கடைபிடித்தாரோ அப்படியாக நாம் அவரை பின்தொடரும் போது, அவரை பின்பற்றும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டும் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அவர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த 2வது வசனத்துல அவர் உபதேசத்தை துவங்கிக்கிட்டார். இதுல பார்த்தீங்கன்னா 8 விதமான பீட்டிட்யூட்ஸ், அதாவது பாக்கியவான்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 11வது வசனத்தையும் சேர்த்தால் 9 விதமான பாக்கியவான்களை குறித்து ஆண்டவர் பேச போகிறாரு. நம்ம 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவியில, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எளிமை உள்ளதா இருக்கிறதா? அதாவது ஊழியம், அதாவது எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் நம்ம கூட ஊழியத்துக்கு வந்த பிறகு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் சில நேரத்தில் தோன்றி இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆவியில எளிமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பசி தாகம் உள்ளவர்களாய், இன்னும் ஆவிக்குரிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள நம்ம வாஞ்சிக்கிறவர்களாய் நம்ம எளிமையாய் காணப்பட வேண்டும். நம்ம இடத்துல காணப்படுகிற ஆவிக்குரிய பெருமைகளை எல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு நம்மளுடைய ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் பரலோக தேவன் பார்க்கும்படிக்கு, அது மாத்திரமல்ல மற்ற மனுஷர்கள் பார்க்கும்படிக்கு நம்மை நாமே எளிமையாக ஆவியில் நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 4வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலும் கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம் வாழ்கிற அந்த பகுதியில் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் கூட அநேக தடவை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மை அசட்டை பண்ணியிருப்பாங்க. நேற்றைய தினத்தில் கூட நான் ஒரு சகோதரி கிட்ட நான் பேசி கொண்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அதாவது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய குடும்பத்திலேயே சில பேர் என்ன இடத்துல பேசாமல் போயிட்டாங்க. அதுக்காக நான் கவலைப்படலை, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று. நிச்சயமாகவே கர்த்தருக்காக நம்ம துயரப்படுகிறோம் என்றால் ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கூட பார்க்கிறோம், நம்ம வாழுகிற காலகட்டத்தில் எத்தனையோ மிஷனரிமார்களை பற்றி நம்ம படிக்கிறோம். எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாலாம் மரித்திருக்கிறாங்க, துயரப்பட்டு மரித்திருக்கிறாங்க ஆண்டவருடைய நாமத்திற்காக. அப்படிப்பட்டவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் அவர் துடைப்பார். ஹல்லேலூயா. அதனால அவங்க நிச்சயமாய் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5வது வசனத்தை நாம் இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபோடவே ஒப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இத்தனை குணாதிசயங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சர்க்குணர் ஆனவர். நம்ம அந்த பர்ஃபெக்டான அந்த பாதையில் நடக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யாருமே சர்க்குணர் ஆனவர்கள் கிடையாது. நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
இருக்கிறோம். அப்போ இந்த நாளில் இந்த வசனங்கள் நம்மோடு கூட இடைப்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5வது வசனத்தில் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்தம் என்றால் ஒரு பேஷண்ட், பொறுமையாக காத்திருப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருப்போர் கழுகுகளை போல பலனடைந்து அவர்கள் எழும்புவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பொறுமை நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் என்னோடு கூடவும் பேசி கொண்டிருக்கிறார். அநேக தடவை நானும் கூட ஒரு விஷயத்தை நான் பிளான் பண்ணுறேன்னா அதை உடனே இப்போவே பண்ணிடணும், அதோடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன்னு எத்தனையோ விஷயங்களை நான் அவசரமாய் செய்து தோற்று போன சூழ்நிலைக்கு நான் திரும்பி வந்தது உண்டு. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சாந்த குணம் உடையவர்களாய் நாம் இருக்கும் போதுதான் பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய போதகர் சொன்னார் இன்றைக்கு, அதாவது நம்ம பேஷண்ட்டாக இல்லாமல், நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இல்லாமல் எப்பயுமே ஒரு டென்ஷனோட படபடப்போடே இருந்தால் நமக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலம் தான் குறைவுபடும். அதனால் டென்ஷன் ஆகும், பிபி வரும், சில டைமில் ரொம்பவே படபடப்பாக ஆகிடும், அடுத்தது என்ன செய்கிறதுன்னு கூட தெரியாமல் போய்விடும். கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீ சாந்தமாக இரு, நீ பொறுமையாக இரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லலாமா, நம்ம சாந்தமாக நம்ம இருப்போம், நம்ம பொறுமையாக இருப்போம், அப்போதான் நம்ம பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப்பில் கூட ஏதாவது எங்கள் குடும்பத்தில் சண்டை வருதுன்னா உடனே அந்த பொறுமையே இருக்காது, உடனே நான் பேசிடுவேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், சாந்த குணமுள்ளவளாய் நீ இருக்க வேண்டும் என்று. அநேக தடவை நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னா நீ வாயை திறக்காத, அமைதியாக இருந்துரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏற்ற நேரத்தில் உனக்கு பலனை அவர் தான் கொடுப்பார் என்று. இந்த நாளில் அந்த சாந்த குணத்தை ஆண்டவர் மீண்டுமாய் வெளிப்படுத்துகிறாரு. நம்ம பொறுமையாக இருக்கும் போது, நம்ம சாந்தமாக இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர் செய்வாராம். ஹல்லேலூயா. எல்லாமே அவசரப்பட்டு நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த பூமியை சுதந்தரிக்க முடியாது. ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம இழந்து விடுவோம். ஆனால் நம்ம பொறுமையாய் நம்ம கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு ஒன்றொன்றியா நம்ம செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம இந்த பூமியில சுதந்தரிக்கும்படிக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படிக்கு அவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. 6வது வசனத்தை நாம் வாசி. 4வது பாக்கியவானை குறித்து போடப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதாவது இவர்கள் யார் என்று பார்த்தால், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதர்கள். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று தெரிந்த பின்பு அதை எப்படியாச்சும் நம்ம நிறைவேற்றணும். ஆண்டவருடைய இருதயம் என்ன, நம்ம சற்று யோசித்து பார்க்கலாமே. அவருடைய பிரதான கட்டளையே அவருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவருடைய வார்த்தை சொல்லி திடப்படுத்தி ரட்சிப்பின் பாதையில நடத்த வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம அமர்ந்து கொண்டு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒன்றுமே செய்யாம இருந்தா நம்ம பிரயோஜனமற்று காணப்படுவோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்தில் நாம் திருப்தி அடைய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை நாம் வாசி. 7வது வசனம் அழகாய் போடப்பட்டிருக்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு ஐயா கூட ஷேர் பண்ணாரு, இரக்கம் உள்ளவர்களை போல அநேக மனிதர்கள், அதாவது எல்லா சேரிட்டியும் கிடையாது, ஒரு சில ட்ரஸ்ட் இந்த சேரிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்கள பப்ளிசிட்டி பண்றதுக்காக அவங்க செய்கிற நற்காரியங்கள் நற்கொடைகள் எல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதெல்லாம் காமித்து அவங்க பப்ளிஷ் ஒரு பெரிய பாப்புலாரிட்டியா அவங்க மாறுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்களாய் நாம் இருதயத்தில் இருக்க வேண்டும்.
வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். மற்றவங்க மீது ஒரு இலங்கின இருதயம் உடையவர்களாய் இருக்கணும். ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நம்மளால முடிந்த ஒரு உதவியை நம்ம செய்யும் போது அது எதை குறிப்பிடுகிறது என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அது குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. நம்ம அதை பார்த்தோம், நம்ம பார்க்காதது போல போனோம். ஒரு நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை நம்ம கணக்கு சொல்லி ஆக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்காக நம்ம செய்வதெல்லாம் மற்றவங்க எதிர்க்க நம்ம பப்ளிசிட்டி பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்ம செய்கிற கிரியைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற கிரியைக்கு பலன் கொடுக்க போகிறவர் பிதா ஒருவரே. ஹல்லேலூயா. அடுத்தது 8வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 6வது பாக்கியவானை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய் இருக்கணுமா, சுத்தமாய் இருக்கணுமா. எந்த விதமான பொறாமை, போட்டி, அதாவது வஞ்சனை நிறைந்த இருதயமாய் அப்படியாய் காணப்படக்கூடாது. ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இதோ நான் வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனுடைய இருதயத்தில் நான் பிரவேசிக்கிறேன், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று. அப்போ நம்மிடத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் எந்த விதமான வஞ்சனையும் எந்த விதமான கசப்பும் வைத்துக் கொள்ளாமல் அதை சுத்தமாய் நம்ம பார்த்து கொள்ளும் போதுதான் ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரை தரிசித்திருக்காங்க. அதாவது முகமுகமாய் பார்க்கவில்லை என்றாலும் மோசே, ஏனோக்கு, இப்படிப்பட்ட அநேக ஜான்பவான்கள்லாம் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்திருக்காங்க, தரிசித்திருக்காங்க. யாக்கோபை பார்க்கிறோம், ஆண்டவரோடு கூட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நபர்களாய் நாம் இன்றைக்கு மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5வது அதிகாரம் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம யோசித்து பார்க்கலாமே, இப்போ எங்கேயோ ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம போனதுனால அந்த சண்டை முடியுதா இல்லை இன்னும் அதிகமாயிடுதான்னு. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஃபயராக போய் கொண்டிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இன்னும் அதிகமான பிரச்சனைகளை எடுத்து அந்த சமாதானத்தையே குலைத்து விடுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எங்கெல்லாம் சென்றாரோ அவர் சமாதானத்தை மாத்திரம் தருகிற தேவனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. ஷாலோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஷாலோம் என்றால் சமாதானம். ஹல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தை நம்ம பிரதிபலிக்கிறோமா? யெகோவா ஷாலோம் நமக்குள்ள வாசம் செய்கிறாரா? நாமும் கூட அநேக நேரத்தில் இந்த சமாதானத்தை இழந்து விட்டு நம்ம அநேக நேரத்தில் குழம்பினது உண்டு. காரணம் நம்மளுடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமாதானத்தை நம்ம இருதயத்தில் நம்ம நிரப்பப்படும் போது அது மற்றவங்களுக்கு நம்ம பிரதிபலிக்க முடியும், மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்தோம் என்றால் முடிந்த அளவுக்கு யார் கூடவும் நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. முடிந்த அளவுக்கு யார் கூடவும் நம்ம சண்டையில் நம்ம போய் சண்டைக்கு சரி கட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல எப்படி அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்பதை தான் நம்ம பார்க்கணும். எப்படி அவங்கள ஒப்புற வாக்க வேண்டும் என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியாது. அப்ப சமாதானம் செய்யும் போதுதான் தேவனுடைய புத்திரராய் நாம் எண்ணப்படுவோம். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்ப ஆண்டவருடைய நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அவருடைய நீதியின் நிமித்தம் நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் யோவான் ஸ்நானகனை குறித்து. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நீதியை கடைபிடிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் நீதியை உண்மையாய் அந்த ஏரோது ராஜா கிட்ட சொல்லும் போது என்ன ஆகுற, அவரை
தூக்கிட்டு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க. வரும் அதிகாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய தலையை கொன்று அந்த ராஜா சமூகத்தில் வைப்பாங்க. அப்போது நீதி நிமித்தம் அவர் துன்பப்பட்டார். ஆனாலும் கூட பரலோகத்தில் அவருடைய பெயர் எல்லோவற்றிற்கும் மேலாக இருக்கும். அவர் பாக்கியவானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய பார்வையில் நம்ம பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ 11வது வசனத்தில் இது 8 உவமைகள் 8 பாக்கியவான்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 11வது வசனத்தை வாசிக்கும் போது 9வது பாக்கியவான்கள் என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கும் போது ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்றாங்க. அவர் மீது வீணான பழிகளை சுமத்தி அவரை கொலை செய்கிறாங்க. ஆனாலும் கூட ஸ்தேவானுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் தேவன் வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், பரலோகத்தில் தேவன் வீற்றிருக்கிறார், தேவகுமாரன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவர் தைரியமாக பிரசங்கிக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம் என்றால், பலவிதமான தீமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றாலும் நாம் பாக்கியவான்களாய் தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சூழ்நிலை கண்டிப்பாக அது நம்மளுக்கு கடினமாக தான் இருக்கும். ஒரு பொய்யா நம்ம மேலே ஒரு பழிய சுமத்துறாங்கன்னா அது கண்டிப்பாக இன்பமாக இருக்காது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் நம்மை பார்ப்பார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவள் என் நிமித்தம் இவள் இவ்வளவாய் துன்பப்படுகிறாளே, என் நிமித்தம் இவன் இவ்வளவாய் படப்படுகிறானே, நிச்சயமாக இவன் ஒரு பாக்கியவான். ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் நமக்காக ஒரு விலையேற பெற்ற ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. எவ்வளவு துன்பம் அவருக்காக நம்ம படுகிறோமோ, ஆண்டவர் அந்த கிரீடத்தில் ஒவ்வொரு முத்தை அவர் சேர்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதை அலங்கரித்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு நம்மளுடைய தலையில் அவர் சூட்டும் போது அது எவ்வளவு இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், என் நிமித்தம் நீ இந்த உலகத்தில் துன்பப்படு மகளே, அது ஆனால் நித்தியத்தில் உனக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது, நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிக்க ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை இந்த உபதேசங்களை நான் கூறினேன் அல்லவா, இது நிமித்தம் ஆண்டவரின் நிமித்தம் நீ துன்பப்படுகிறாய் என்றால் நீங்க சந்தோஷப்படுங்க. என் நிமித்தம் உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நீ சந்தோஷப்படு, களி கூறு. எதனாலனா பரலோகத்தில் உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஒருவேளை உலகத்தில் உன்னுடைய பலன் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் குறைவாய் காணப்பட்டாலும் பரலோகத்தில் உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். உனக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் கூட அப்படியே துன்பப்பட்டார்கள். நம்ம கடந்த நாட்களில் எரேமியா புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம். எரேமியாவுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வந்த போதிலும், துன்பங்கள்லாம் வந்த போதிலும் அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியமாய் நிற்கிறோமா, அந்த இடத்துல அந்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பேரை அவர்களுக்கு முன்பாக நம்ம அசட்டை பண்ணினோம் என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நாம் போகும்போது ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் நம்மை மறுதலித்து விடுவார். இன்றைக்கு நாம் எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை எங்கும் பிரதிபலிக்கிறவர்களாய், எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக வைராக்கியமாய் நிற்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 13லிருந்து 16வது வசனத்தை வரைக்கும் வாசிக்கிறேன். பரலோக பிள்ளைகளுடைய அடையாளங்கள், அதாவது அவங்களுடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனங்கள் போட
போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நம்ம யோசித்து பார்க்கலாமே, ஒரு பிரம்மாண்டமான ஒரு உணவு தயாரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி ஒரு பிரியாணி செய்கிறோம், ரொம்ப சூப்பராக அதுக்கு தேவையான எல்லாம் இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டு சூப்பராக நல்லா செஞ்சுட்டு, ஆனால் சாப்பிடும் போது உப்பு இல்லாமல் போச்சுன்னா அது எவ்வளோ ஒரு வேஸ்ட்டாக போனது போல் அது காணப்படுகிறது. ஆனால் எப்போ அந்த உப்பை நம்ம ஆட் பண்ணுறோமோ அதோடைய ஒரிஜினாலிட்டி டேஸ்ட்டுக்கு அது திரும்புது. அப்படிதான் ஆண்டவர் நம்மையும் பிரதிபலிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை நம்ம சொல்லிக் கொள்வது மாத்திரம் அல்லாம நம்ம அப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? ஒருவேளை நம்ம வெளிப்படுத்தாம இருந்தோம்னா இந்த சாரமற்ற உப்பை போலதான் மாறி விடுகிறோம். இந்த கல் உப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமே, பழைய காலத்து உப்புலாம் இன்னும் அது கொஞ்ச நாள்ல அப்படியே தண்ணீர் வடிஞ்சு சாரமற்ற அது டேஸ்ட்லெஸ்ஸாக போயிடுமா. அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது. எப்படி ஒரு உப்பு இல்லைன்னா அந்த உணவே ஒரு குறைவாக காணப்படுகிறதோ அது போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நிறைவு செய்கிறவர்களாய், தேவனுடைய சித்தத்தை நிறைவு செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம பார்த்து சொல்லலாமா, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சாத்தானுடைய கட்டுகளில் கட்டப்பட்டவர்களாய் அநேக பாவ உணர்வுகளோடு நம்ம அப்படிப்பட்ட மனிதர்களாக தான் இருந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான ஒளியாய் அவர் வந்தாரோ அன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நாம் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோமா? அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் வெளிச்சமா இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை உபதேசிக்கும் போது அவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம எங்கேயோ போறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அறிமுகமே ஆவாத நபர்கள் நம்மை பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சில நேரத்தில் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டு, நான் இப்படி எனக்கும் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லலாமே. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு நிமிட சாட்சியை கூட அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ளும் போது அந்த ஒரு நிமிடம் சாட்சி போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர. ஹல்லேலூயா. இப்போ எப்படி ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த அறை முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கும். ஆனால் ஒரு வெளிச்சம் வந்த உடனே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறோன்னா அந்த அறை முழுவதுமாய் வெளிச்சமாய் மாறுவது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எங்கே போனாலும் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த மெய்யான ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வார்த்தையில், நடக்கையில், நம்மளுடைய கிரியைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவேளை இந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவரும் வெளிச்சம் கொடுக்கும். நம்ம ஒருவேளை அதாவது வெளிச்சமாக இருந்துக்கிட்டு, விளக்காக இருந்துக்கிட்டு நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அந்த விளக்கை கொளுத்தி, எப்படி ஒரு மரக்கால்னா இந்த அரிசியில் மெஷர் பண்ணுவாங்க, அந்த மெஷர்மெண்ட் கப்பு அது உள்ளே கொளுத்தி வச்சுட்டாங்கன்னா அந்த வெளிச்சம் வெளியே தெரியவே தெரியாது. இன்றைக்கு நாம் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காம கிரியைகளை செய்யாமல் இருந்தோம் என்றால் இந்த மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நாம் இருக்க வேண்டும். உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பகுதிக்கு நேராய் நம்ம போகலாம். 16 to 17 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் சொல்றாரு,
மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போது ஒரு மனுஷன் நம்மளை பார்க்குறாங்கன்னா, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இவங்க அன்பாக இருக்கிறாங்க, இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நம்ம நடந்து கொள்கிறோமா, இல்லை அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கும்படிக்கான காரியம் நம்ம செய்கிறோமா என்று இந்த நாளில் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இல்லை என்றால், நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல நம்ம எல்லாருமே அந்த பாதையில், அதாவது பர்ஃபெக்ட் என்ற ஒரு பாதையில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிரயாசப்படுகிறோம். நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கொள்வதற்கு யாருமே பர்ஃபெக்டானவங்க கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் பரிபூரணராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் சர்க்குணராய் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த பாதையில் நம்ம டிராவல் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய குணங்களை மாற்றி அவருக்கேற்ற பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. நான் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன், கிரைஸ்ட் ஃபுல்ஃபில்ஸ் த லா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் வந்தார். 10 கட்டளைகளை அவர் கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை அத்தியாவசியப்படுத்தி நமக்கு முன் மாதிரியாய் அவர் வாழ்ந்துவிட்டு சென்றார். இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட கொள்கைகளையும் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். 18 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க ஆண்டவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாக்கிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாக்கிலும் ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்றென்றைக்குமே ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த எழுத்துடைய உறுப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கு ஒரு அதை என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் இயேசு ஈ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த எப்படி அந்த உறுப்புடைய அந்த எழுத்துடைய உறுப்பு அமைந்திருக்கிறதோ அது கூட சேஞ்ச் ஆகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார், இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷர் போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லோரிலும் சிறியவனாய் எண்ணப்படுவான். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார்னா, இந்த பிரமாணங்களை எல்லாம் கை கொள்ளாதவன் பரலோகத்தில் சிறியவனாய் காணப்படுவான். ஆனால் எவன் ஒருவன் இவைகளை எல்லாம் கடைபிடித்து அதை கை கொள்ளுகிறானோ பரலோகத்தில் அவனே பெரியவன் என்று எண்ணப்படுவான். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம ஆண்டவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க பார்வையில் சிறியதாய் காணப்படும், அற்பமாய் எண்ணப்படுவாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு நீ போகிற, நீ ஆண்டவர் ஊழியம் செய்கிற, நீ உன்னை காண்பித்து கொள்றியேன்னு அவங்க நம்மளை அசட்டை பண்ணலாம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய கிரியைகளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், பாக்கியவான்களாக இருப்போம். பரலோகத்தில் ஆண்டவர் அதை பெரிதாய் அவர் கன்சிடர் பண்ணுறார், பெரிதாக அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து சொல்கிறாரு, நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மிடத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய நீதி அதிகமாய் மாற வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. 21 26 வரைக்கும் அவருடைய நியாய பிரமாணங்களை எப்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்வதை பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கற்பனையா என்ன சொல்றாருன்னா, கொலை செய்யாது இருப்பாயாக. ஹல்லேலூயா. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதை ஆண்டவர் சொல்றார். இந்த நாளில் நம்ம மற்றவங்களை கொலை செய்யலை, ஆனாலும் கூட நம்மளுடைய வார்த்தையினால் அனுதினமும் ஒவ்வொருத்தரை நம்ம புண்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அதை என்னை வெளிப்படுத்துகிறார். அப்போது நம்மளுடைய பேச்சுகள், நம்மளுடைய சுபாவங்கள், குணங்கள் மாற வேண்டும். மற்றவங்களை கொலை செய்வதை போல நம்மளுடைய பேச்சுகள் மாறினாலே அவங்கள கொலை செய்வதற்கு ஈடாய் மாறிவிடுகிறதான். அடுத்தது இங்கே
ஆண்டவர் சொல்றாரு, 2 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு சகோதரன் வந்து கோபித்துக் கொள்கிறவனா, மற்ற சகோதரனை வீணர் என்று சொல்லுகிறவனாகவும் மூடனே என்று சொல்லுகிறவனாகவும் இருக்கிறவன் எப்படியாய் அவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குமானால் எரி நரகத்தில் தள்ளுவதற்கு ஏதுவாய் இருக்கும். நம்ம யோசித்து பார்க்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னாலே நீ எரி நரகத்துக்கு போவேன். ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு விரோதமாக, நம்மளுடைய குடும்பத்தாருக்கு விரோதமாக. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூடவும் இடை பெற்று கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பேச்சுகள் மாற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இங்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாங்கள் என்றால் அவங்க காணிக்கை செலுத்தும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அதற்கு முன்பாகவே அவர்கள் சென்று அந்த 2 சகோதரர்களும் ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை அவங்க வந்து நல்மனம் பொருந்தாமல் நான் காணிக்கையை மாத்திரம் ஆண்டவருக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அங்கீகரிக்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது அந்த காணிக்கையை ஓரமாக வைத்து விட்டு நீ போய் உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகு. ஹல்லேலூயா. அதே போல் உனக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கன்னா சீக்கிரமா அவனோட ரீகன்சிலிங் ஆயிடு. நீ ரொம்ப நாட்களை கடுத்தாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய சத்ருவை சிநேகின்றாரு. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிராளி ஒருத்தன் உனக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்புறானா அவனோடு நீ எப்படி கனெக்ட் ஆகலாம், நல்மனம் பொருந்தலாம் என்றதை யோசி. இல்லைனா அவன் உன்னை ஜட்ஜ்மெண்ட் சீட்ல கொண்டு போய் நிறுத்திவிட்டு உன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அவன் பிடுங்கிக் கொள்ளுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 10 கட்டளையில ஒரு கட்டளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா 28வது வசனத்துல நம்ம புதிய ஏற்பாடு முறைமையின்படி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளுடைய இருதயத்துல அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப ஆண்டவர் நம்மளுடைய பார்வையிலையும் ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். நம்ம பார்க்கிற பார்வை பரிசுத்தமா இருக்கிறதா என்று ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. 29ல இருந்து 32 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அநேக கற்பனைகளை இந்த நாளிலும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலது கண் உனக்கு இடறுதல் உண்டாக்கும்படிக்கு பாவம் செய்தால் அதை பிடுங்கி போடு. நீ வந்து அந்த கண்ணோடு வந்து நரகத்துல பிரவேசிப்பதை விட நீ வந்து ஒரு குருடனா வந்து பரலோகத்துல பிரவேசிக்கலாமே. இன்றைக்கு நம்மளுடைய அவயங்களுக்காக, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்காக நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நம்ம வாழுற காலத்தில் இந்த சாதாரணமாக இந்த அசுத்தமான படங்கள்லாம் நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்துச்சு. நம்ம வேற ஏதோ பார்த்து கொண்டு இருப்போம், அட்வர்டைஸ்மெண்ட், ஆனால் ஒரு பாப்அப் வரும். அப்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம பார்த்து விடுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. நம்ம பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஏதாவது பார்த்திருந்தா, நாங்கள் ஏதாவது செய்திருந்தா தயவாய் மன்னிங்க. உமக்கேற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. உமக்கேற்ற பாத்திரமாய் நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் நித்தியத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அதாவது வந்து திருமண உடன்படிக்கையில் ஆண்டவர் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் அவனுடைய மனைவியை அவன் வீணாய் வந்து டைவர்ஸ் கொடுத்து அவளை தள்ளி விட்டுட்ட கூடாது. ஒருவேளை அவள் வந்து ஒரு விபச்சாரம் செய்கிற ஸ்திரீயா இருந்தால் அந்த காரணத்தின் நிமித்தம் டைவர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் நம்ம வாழுகிற காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் என்றது சாதாரணமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இனி அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளுடைய தேசத்தில் நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எழும்பி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 33ல இருந்து 37 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே என்ன சொல்றாருன்னா, நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே வந்து 2 இல்லை 3 சாட்சிகள் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ பொய்யா ஒரு வார்த்தை கூட நீ சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு எதிராக நீ பொய்யான சாட்சி சொல்லக்கூடாது. ஒருவேளை நீ வந்து சத்தியத்தை நீ பண்ற, சத்தியமா அவங்க இந்த காரியத்தை செய்தாங்க அப்படின்னு நீ பொய் சாட்சி சொல்றன்னா அது ஆண்டவர் பார்வையில் அருவருப்பா இருக்கும். ஏன் நாம
நாமத்திலும், அதாவது பரலோகத்தின் நிமித்தமும் ஜெருசலேம் நிமித்தமும் நீ வந்து சத்தியம் பண்ணக்கூடாது. அதாவது உனக்கு மேலேயே நீ சத்தியம் பண்ணிக்கூடாது. நம்மளாம் ஆண்டவர் அறியாத நேரத்தில் நம்ம அநேக தடவை நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். மதர் ப்ராமிஸ், அடுத்தது வந்து என் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் இதை பண்ணலை, இப்படிலாம் நிறைய சத்தியங்கள்லாம் பண்ணது உண்டு. ஆனால் இன்றைக்கு வேதாகமம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம யார் பேர்லையும் சத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம உள்ளதை உள்ளபடி, இல்லாததை இல்லாதபடி நம்ம சொன்னாலே போதும், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். 38 42 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு காலத்தில் நிழலாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் நிஜமாய் அவர் தெய்வ மனிதனாய் தோன்றி எல்லா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொல்கிறார், பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு முறைமை இருந்தது. ஒரு மனிதன் தப்பு செய்கிறானா, ஒருவேளை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கண்ணில் வந்து குத்தி அவன் வந்து கண்ணு தெரியாதவனாய் குருடனாய் மாறி விடுகிறான் என்றால் உடனே வந்து அவனுக்கு எதிராக இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து அவனும் குருடனாய் மாற வேண்டும். ஒருவேளை வந்து அவனுடைய பல் விழுந்து விடுதுன்னா அப்போ அந்த எதிராளியுடைய பற்களை வந்து அந்த நபர் எடுத்து விட வேண்டும். அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படிப்பட்ட நியாய பிரமாணங்கள் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களாய் நாம் மாற வேண்டும். இது வரைக்கும் அந்த சுபாவங்கள் கண்டிப்பாக நம்ம இடத்துல இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக அநேக நம்ம அதை கடைப்பிடித்து இருந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் வந்து விட்டு கொடுக்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்று நம்ம உலகத்து பழமொழியும் உண்டு. மகாத்மா காந்தி கூட ஆண்டவருடைய இந்த மலை பிரசங்கத்தை கேட்டு அநேகவற்றை வந்து அவர் கடைப்பிடித்தாராம். ஹல்லேலூயா. சுதந்திரம் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான ஒரு கொள்கையை தான் வந்து அவர் கடைப்பிடித்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வந்து விட்டு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, நம்மோடு கூட ஒரு மனுஷன் வழக்காடி நம்மளுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டா அது ஓகே, அவனுக்கு அது உரியதாக இருக்கட்டும், நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் நம்மளை பலவந்தம் பண்ணி 1 மைல் தூரம், அதாவது இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கலாமே, 1 கிலோமீட்டர் தூரம் நம்மளை நடக்க பண்ணினான், அவனோடு கூட 2 கிலோமீட்டர் நீ கூட சேர்ந்து நட. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 43 48 வரைக்கும், உன் சத்ருக்களை சிநேகிக்க வேண்டும், பகையாக யாரையும் நீ எண்ணாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் 44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம இதை கடைபிடிக்கும் போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஏற்ற பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். நமக்கு எதிராக ஒரு மனுஷன் நம்மை சபிக்கிறானா, ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாதுதான், இருந்தாலும் நம்ம பொறுமையாக வந்துட்டு ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க என்று அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவங்கள வாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபுல கூட நம்ம பார்க்குறோம், அவர்களுடைய சிநேகிதர்கள்லாம் யோபை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அவர் துன்பப்பட்டு இருக்கிறார். ஆனாலும் கூட யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது யோபின் சூழ்நிலையை மாற்றின தேவன் நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திலும் உங்கள் பிதாக்கு புத்திரராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுவேன், நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுவேன். அப்போ ஆளுகை செய்கிறவர் யாரு? நம்ம பரலோக தேவன். ஹல்லேலூயா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வந்து மழையும் சூரியனையும் அவர் பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆனால் தேவாதி தேவன் ஒரு நாள் அந்த நியாய சிங்காசனத்தில் உட்காரும் போது அவர் நியாயம் விசாரிப்பார், அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியாய் செய்கிறார்கள் அல்லவே. உங்கள் சகோதரரின் மாத்திரம் வாழ்த்தி வீர்களானால் உங்கள்
சுவிசேஷத்துக்கு செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 48வது வசனம் ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. நம்மளுடைய பரலோக தந்தை எப்படி சர்க்குணராய், அதாவது இங்கிலீஷில் பர்ஃபெக்ட்னு போடப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு காட்லி நேச்சர் உடையவராய் அவர் இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த பர்ஃபெக்ட் என்கின்ற ஒரு பாதையில் நம்ம அன்றாடம் நம்ம நடக்க வேண்டும். அவரை போல குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் நம்ம வாசித்து பார்த்த அதிகாரத்தின்படி நம்மை பாக்கியவதிகளாகவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இந்த நாளிலும் கூட நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் எதிலெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம 9 குணாதிசயங்களை குறித்து பார்த்தோம். பாக்கியவான்கள் என்றால் யார் என்பதை குறித்து பார்த்தோம். எந்த இடத்துல என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை வெளிப்படுத்தும் என்று நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து மனம் திரும்புதலின் ஆவிகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 5ஆம் அதிகாரத்தில் அநேக விஷயங்களுக்கு சொன்னார். அதை நம்மை குறித்த ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னார். அவர்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும், அவர்கள் தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும், அவர் சாட்சியாக நிற்க வேண்டும் சொன்னார். நாமளே இவ்வளோ முயற்சி செய்வோம், ஆனால் அது ஏதோ நம்மளுக்கு தடையாக இருக்கு. ஆண்டவர் கேட்க போகிறப்பா, நான் உங்களை போல மாற எனக்கு ஆசையாக இருக்குப்பா, இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய எனக்கும் ஆசையாக இருக்கப்பா, நானும் பாக்கியவனாக இருக்க ஆசையாக இருக்கப்பா, ஆனால் இப்படி வாழ்வதற்கு உங்கள் கிருபை தாங்கப்பா. கிருபை இல்லாமல் என்ற ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நான் ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு உன் கிருபை தாங்கப்பா. உடைய சத்தியங்களுக்கு ஆண்டவரே கை கொண்டு நடப்பதற்கு உன் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நான் தகப்பன மற்றவர்கள் முன்னாடி நான் வெளிச்சமாய் நடப்பதற்கு அப்பா, மற்ற முன்னாடி நான் சாட்சியாக வாழ்வதற்கு எனக்கு உங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. தேவை செய்ய கிருபை தாருமே. எங்களை நேசிக்கிறப்பா, நான் உங்களை போல வாழணும் தகப்பனப்பா. நீங்கள் எங்கள் சத்தியத்தை ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்குள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே எங்களை வழி நடத்த பேலப்படுத்த பெரிய காலம் செய்க. இயேசு மூலம் செவச்சம நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆமென். உப்பானதே சாரமற்று போனால் வேறு எதுனாலும் சாரமாக கூட. நீங்கள் தான்ப்பா இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. நீங்களே வெளிச்சம் இல்லாமல் அமைதியாயிட்டா அந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். இதுலேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? மகனே, நான் தான் இந்த உன்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு
நான் தான் உன்னை ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறேன், நான் தான் எனக்கு ஒரு அடையாளமாக உன்னை வைத்திருக்கிறேன், நான் தான் என்னுடைய ஊழியக்காரராக நான் உன்னை உன்னுடைய பகுதிக்கும் உன்னுடைய குடும்பத்திலும் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் நீயே என்னுடைய செயல்களை மறுதளித்து, நீயே உன்னுடைய கோபத்தை காத்து, நீயே உன்னுடைய செயல்களினால என்னை மிகவும் நீ துக்கப்படுத்தினால் வேறு யார் என்ன செய்வது என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையோட போதகர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாரிஸ் நீங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு சில நபர்களை உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் உங்களை ஃபாலோ கூட பண்ணிவிடுவாங்க, அதனால் உங்கள் செயலுக்கு ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு ஆரம்பத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு சில விஷயத்தை நான் யோசித்து பார்த்தேன், அது உண்மையாக தான். நான் எதை செய்கிறனோ, நான் அது நல்லதோ கெட்டதோ அப்படியே ஒரு சிறு பிள்ளை கூட அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு பயம் வந்தது. ஐயோ ஆண்டவரே தகப்பனே, எங்களை ஆண்டவரே ஏதோ கிருபையால் எங்களை நீர் வச்சுருக்கீங்கப்பா, ஆனால் எங்களோட செயல்கள் நான் ஒருபோதும் ஆண்டவர் உங்கள் இடலுக்குள்ளாக கூடாதப்பா, எங்களோட செயல்கள் அவருக்கு முன்னாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறது. அன்றையிலேருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு பயத்தை கட்டளிட்டா. எனக்கு கண்களை மூடி நம்ம கர்த்தரை நம்ம பார்க்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தான் சொல்கிறார், மகளே நீ தான் உப்பு, மகளே மகனே நீ தான் வெளிச்சம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய செயல்கள் மனுஷர் முன்னாடி, என்ன நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் சபைக்க போற, நீ ஊழியம் செய்கிற என்று எத்தனை முறை நம்ம உலகத்தார் நம்மளை பார்த்து அவமதித்திருப்பார்கள், எத்தனை முறை அவருக்கு முன்பாக நம்முடைய செயல்களால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அடுத்த சமத்தை சாரி கேட்கலாம்ப்பா, சாரிப்பா, நிறைய முறை உங்க நாமம் தூஷிக்க பேர் நடத்திட்டப்பா, எத்தனை முறை நான் வேதாகமத்தை சுமந்தப்பா, உங்க ஊழியத்தை செய்த தகப்பனப்பா, என்னுடைய வெளிச்சம் அவங்க முன்னாடி பிரகாசிக்கலையாப்பா, அப்பா என்னுடைய செயல்கள் அவங்க முன்னாடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தலையாப்பா, உங்க நாமத்தை தூஷிக்க நானே இடம் கொடுத்துட்டேன்ப்பா, சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனிமேட்டு என்னுடைய செயல்களப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. இனிமேலும் ஒருபோதும் இவர்கள் பாரு ஊழியத்தை செய்கிறாங்க எவ்வளோ உண்மையாக இருக்காங்களே என்று அவங்களுக்கு முன்னாடி எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணப்பா, ப்ளீஸ் சாரிப்பா. எத்தனை முறை தகப்பனப்பா உங்கள் நாமத்தை தூசிக்க நாங்கள் இடம் கொடுத்துட்டப்பா, இவனா ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லியப்பா உங்கள் நாமத்தை தூசிக்க நான் இடம் கொடுத்துட்டப்பா, சாரி ஜீசஸ் எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்பா, ப்ளீஸ்ப்பா. இனிமேல் நான் குரப்பில்லையா வாழப்பா, இருப்பது ஒரு வாழ்க்கை, அது உங்களுக்கு என்ன சாட்சியா வாழப்பா. எங்க மேல நான் சாட்சியுள்ள வாழ்க்கை அநேக பிரகாசிக்கணப்பா, எங்களை பார்த்து பின்பற்றி அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணப்பா. எங்களுடைய அன்பினால எங்களுடைய சாந்தத்தினால அநேக பேர் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. எங்களுடைய சாட்சியினால எங்கள் குடும்பத்தார்கள் எல்லாரும் உங்களிடத்தில் தேடி வரணும்ப்பா. அந்த தாழ்மையை கட்டளையிடுங்க சொல்லிட்டு முடிந்தவர் நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்ட சமுத்திரமை கேட்கிறப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்கு முன்னாங்க தாழ்மையை கட்டளையிடுங்கப்பா. அப்பா எனக்கு நான் ஏன் எனக்கு அந்த கோபம், எனக்கு அந்த எரிச்சலப்பா, இதனால எத்தனை குணங்கள் அப்பா, எத்தனை சாட்சிகள் அப்பா என்னை விட்டு நகர்ந்து போறப்பா. எனக்கு அந்த தாழ்மையை கட்டளையிடுங்கப்பா, கிறிஸ்துவின் தாழ்மை எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டனப்பா உங்களை போல நான் மாறணப்பா, இந்த சத்தியத்தை கீழ்ப்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தை இன்னைக்கு நம்ம பாரப்பட்டு கேட்கலாமா? எங்களை அது மாதிரி நேசிக்கிறப்பா, இந்த தினத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. நாங்கள் ஒரு உண்மையில கிறிஸ்தவர்களாக வாழணப்பா, உங்க நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்க ஒரு கிறிஸ்தவனாக வாழணப்பா. அப்பா இந்த தினத்தில் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கிறிஸ்தவனாய் வாழ தகப்பனப்பா. எங்க வாழ்க்கை உங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. இனிமேட்டு எங்களை வெளிச்சம் தகப்பனே, அநேக பிரகாசிக்கிற வெளிச்சமா இது மாறட்டும் தகப்பனப்பா. எங்களுடைய செயல்கள் அதுக்கு இயேசுவின் நாமத்தை அது மகிமைப்படுத்த செயல்களை மாறட்டும் தகப்பனப்பா. எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறப்போ, எங்கள் செயல்கள் உமக்கு முன்பாக பிரீதியாக இருப்பதாகப்பா. எங்கள் கண்மதி மீட்பெருமாகிய கர்த்தாவேப்பா, எங்கள் இருதயத்தின் யோசனை தகப்பனை செய்கைகளும் அது உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் தினம் என்ற உங்களுக்கு அர்ப்பணிக்கிறப்பா, உங்களை இடத்துல அர்ப்பணிக்கிறாச்சு. நீரே எங்களை பயன்படுத்திக்க ஆசீர்வதிங்க. இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமேன். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம்
இது ஆழ்த்த சொல்லப்பா. ஆம் தகப்பனே, சேவை செய்ய கிருபை தாருமே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணாய் இருக்க கடவீர்கள் என்று. நம் பிதா நம் மேலே எந்த அளவுக்கு அன்பு வைத்து அவர் எப்படி இருக்கிறாராம், பூரண சர்க்குணனாய் இருக்கிறது போல் நாமளும் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சர்க்குணனாய் இருக்க வேண்டுமா. தேவன் எப்படி அன்பு செலுத்துகிறாரோ அது போல் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்னா நாமளும் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தி ஆண்டவரோட அன்பை வெளிக்காட்டுகளாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நாளே ஒரு தீர்க்க தரிசன செயலாக நாம் செய்யலாம். நாம் எல்லாரும் 2 பேராக நாம் நின்று கொள்ளலாம். ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம். நம்ம ஒவ்வொருவரும் 2 பேராக நம்ம நிற்கலாம். நம்ம கை கோத்து நம்ம சொல்லலாம். ஒருத்தர் நம்ம பார்த்து சொல்லலாம். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் இப்படி தான் நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை கூட சொல்லி அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தலாம். நீங்கள் ரொம்ப அழகாக மெசேஜ் கொடுத்தீங்க. நீங்கள் சூப்பராக வொர்ஷிப் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே ஆண்டவர் முன்பாக கடந்து நம்ம ஆண்டவர்கிட்டையும் ஆண்டவர் நம்மளை இதுவரை நடத்தி வந்தார். அவர் வைத்த அன்பை அவருக்கு முன்பாக 2 பேரை கை கோத்துட்டு நம்ம முன்னாடி வந்துடலாம். அவருக்கு முன்பாக இதுவரையும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பை நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் வைத்த அன்பு எவ்வளோ பெரியதப்பா, இதோ எங்களை உலகத்திற்கு உப்பா நீங்கள் வைத்திருக்கீங்கப்பா. அப்பா, உலகத்திற்கு எங்களை வெளிச்சமாக நீங்கள் வைத்திருக்கீங்கப்பா. இனி வரும் காலங்களில் நாங்கள் அநேக பேருக்கு வெளிச்சமாக இருந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாங்கள் நிற்போம் அப்பா. இதோ இந்த வேலையில் எங்களை அர்ப்பணித்து உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா, இதோ எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோமாப்பா, அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோமாப்பா. ஆவியானவரே, நீங்கள் எங்களை அப்பா எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க. உப்பா எங்களை பயன்படுத்துங்க அப்பா. அநேக பேருக்கு வெளிச்சமாக எடுத்து நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆவது அதிகாரம் 48வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த நாளில் நம்ம பார்த்தோம், நம்முடைய பரலோக தந்தை அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த சர்க்குணத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலும் கூட ஆண்டவர் முக்கியமாக சொல்கிறாரு. தகப்பன்மார்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று. எப்படி ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பன் ஒரு ஹீரோவை போல, ஒரு ரோல் மாடலை போல அவர் காணப்படுகிறாரோ, அது மெய்யான வாழ்க்கையிலும் அவர்கள் அப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் கூட நம்ம கண்களை மூடி இங்கே இருக்கிற தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும்படிக்கும் பரலோக தந்தையுடைய அன்பு அவர்கள் மீது ஊற்றப்படும்படிக்கும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்மளுடைய குடும்ப தலைவர்களுக்காக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஓரிபாலா ஷதரபா கரபா ஓரியாந்தரபா கரபா ஓ ஷபதலபா கரபா ரியாந்தனமா கரபா. அப்பா பிதாவே, அப்பா இந்த வேளையில் அப்பா ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காக, ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மீது அப்பா உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். பரலோக தந்தை உங்களுடைய அன்பு அவர்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த அன்பின் நிமித்தம் அவர்களுடைய குடும்பம் கட்டப்படட்டும். ஒரு நல்ல தகப்பனாய் நின்று தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற ஒரு
புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு அப்பா இங்க பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, உங்களுடைய குணத்தை ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப தலைவர்கள் சர்க்குணர்களாய் மாற நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க ஒவ்வொருவர் இடத்திலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட குணங்களை ஆண்டவரே உடைய நபர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, இந்த நாள்ல அப்படிப்பட்ட ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்ததற்காக நன்றி. பரலோக தந்தை, உடைய அன்பை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் மீது நீங்க ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. இனி ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய அன்பின் நிமித்தம் கட்டப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.